அற்புதமான கால வேலைக்காக ஜெபிக்கிறோம். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த கர்த்தருடைய நாளிலே நாங்கள் தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் சோதரம் சோதரம். இந்த நாளை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற இந்த காலை ஜெபத்திலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட ஆண்டவரே இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே, இந்த காலை அலலியா தியானங்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதியும். ஆண்டுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, சும்மா ஆராதனை பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஜெப நேரங்களை மற்ற தேவனுடைய ஆலோசனை சங்கீத தியானங்களை தேவன் எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படி வேண்டுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய திரு சமூகம் கூட இருந்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். சகல தடைகளை நீக்கி போடும், அதிசயங்களை காணப்படும். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து கூட இருந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உங்க திரு சமூகம் கூட இருக்கட்டும். ஆசீர்வதித்து கர்த்தர் வழிநடத்துவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். ஆறு முதல் முடிவு வரை இந்த ஜெபங்களை எல்லாம் கர்த்தர் தலைமை தாங்கி பொறுப்பெடுத்து மிகுந்த ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பு கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை செய்யும். அப்பா, உங்க பிரசன்னம் கூட இருந்து நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா. உடைய அன்பு கரங்களை ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் ஆராதனைக்கு முன்பாக நாம் ஒரு ஜெபத்தை ஜெபிக்க போகிறோம். கடந்த நாட்களிலே நாம் ஸ்தோத்திர புயல் காரியமாக நம் தமிழகம் மிகவும் பயந்து கலங்கி கொண்டிருந்தது. ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினாலே புயல் கரையை கடந்தது. ஆனால் புயல் கரையை கடந்தாலும் ஸ்தோத்திரம், மழை இன்றைய காலை வரை நீடிக்கும் என்றும் இன்னும் பல இடங்களிலே மலைகள் இருக்கும் என்றும் சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் இப்பொழுதும் மழை இருக்கிறது. கர்த்தருடைய நாளாகவும் இந்த நாள் காணப்படுகிறது. அதனால் பரிசுத்த ஆவியானுடைய கரம் நம்மோடு கூட இருந்து இந்த ஸ்தோத்திர நாட்களிலே இந்த மலையை ஆண்டவர் தாமே எடுத்து கொடுக்கும்படியாக இந்த புயல் காரணமாக நல்ல மழையை தேசத்துக்கு தந்தார். ஹல்லேலூயா. அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். ஒருவேளை இந்த புயல் இல்லாவிட்டால் மழை அந்த அளவுக்கு இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனாலும் இந்த புயலின் நிமித்தமாக இன்னைக்கு நமக்கு நல்ல மழையை, தேசத்திற்கு தேவையான நல்ல தண்ணீரை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆகவே ஸ்தோத்திரம். இந்த புயலானது தமிழகத்துக்கு ஒரு நன்மையை செய்திருந்தாலும் ஸ்தோத்திரம், சில நேரங்களில் இந்த மழை நிமித்தம் பாதிப்புகள் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் தாமே இந்த பாதிப்பிலிருந்து மக்களுக்கு ஒரு விடுதலையை தந்து வழிநடத்தும்படியாக தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. சோதரம் 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 பிதாவே. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, நீ நல்லவர், 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 நல்லவர். உடைய அன்பு கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். சோதரம், இந்த புயல் ஆண்டவரே சோதரம் கடந்தது. ஆனாலும் இந்த மழை ஆண்டவர் இப்பொழுது நீடித்து கொண்டிருப்பதினால் இந்த மழையினால் சேதங்கள் இல்லாமல் ஆண்டவரே தேவ ஜனங்களுக்கும் ஆண்டவரே மக்களுக்கும் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாய், சேதம் இல்லாமல் காத்துக்கொள்ளும்படியாய் தேவனுடைய கரம் கூட இருந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவர் அதிசயங்களை காணப்படும். எல்லா மகிமையும் கனத்தையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய கரம் எங்களோடு கூட இருந்து நடத்தட்டும். பெரிய காரியங்களை செய்யும். ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அதிசயங்களை காணப்படும். இந்த மழை நாள் சேதம் இல்லாமல் காத்துக்கொள்ளும். இன்னைக்கு கர்த்தருடைய நாளாய் இருக்கிறது. எல்லாரும் ஆலய வழிபாடுகளுக்கு செல்வதற்கு தடையெல்லாம் நீக்கி தாரும். தேவனுடைய கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும். ஆச்சரியமான காரியங்களை செய்யும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கட்டும். கர்த்தர் நம்மை சிறப்பாக
நடத்துவார். ஹalleluya. praise God, praise God, praise God. ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya, ஸ்தோத்திரம். பரலோக தேவனுக்கு ஆராதனை, இந்த பூமியில் இயேசுவுக்கு ஆராதனை, 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 ஆராதனை. சிங்காசன மத்தியிலே ஐயா மூப்பர்கள் நடுவினிலே, சிங்காசன மத்தியிலே ஐயா மூப்பர்கள் நடுவினிலே, ஆராதனை செய்திடும் காட்சியை கண்டு, ஆராதனை செய்திடும் காட்சியை கண்டு, துதிபாலி நன்றிபாலி செலுத்துகிறோம் உமக்கு, துதிபாலி நன்றிபாலி செலுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென், அல்லேலூயா, 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 ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை மத்தியிலே ஆமென், ஆமென், அசைவாடும் ஆவியானவரே, ஆராதனை மத்தியிலே அசைவாடும் ஆவியானவரே, ஆராதனை செய்திடும் காட்சியை கண்டு, ஆராதனை செய்திடும் காட்சியை கண்டு, இடம் அசைய இந்த வேலை இறங்கி வாங்கப்பா ஐயா, இடம் அசைய இந்த வேலை இறங்கி வாங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென், அல்லேலூயா, 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 ஆமென், ஆமென், அல்லேலூயா, 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 ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கேருபீன்கள் சேராபீன்கள் அல்லேலூயா ஆராதிக்கும் பரிசுத்தரே. எல்லாரும் சொல்லுமா, கேருபீன்கள் சேராபீன்கள் அல்லேலூயா ஆராதிக்கும் பரிசுத்தரே. ஆராதனை செய்திடும் காட்சியை கண்டு, ஆராதனை செய்திடும் காட்சியை கண்டு, செனகாலின் கர்த்தரவர் பரிசுத்தரே ஐயா, செனகாலின் கர்த்தரவர் பரிசுத்தரே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுமா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் அல்லேலூயா வாசம் செய்யும் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் அல்லேலூயா வாசம் செய்யும் பரிசுத்தரே. ஆராதனை செய்திடும் காட்சியை கண்டு, ஆராதனை செய்திடும் காட்சியை கண்டு, மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பமா இறங்கினே ஐயா, மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பமா இறங்கினே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென், அல்லேலூயா, 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 ஆமென், ஆமென், அல்லேலூயா, 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 ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா இஸ்ரவேலின் துதிகளுக்கு அல்லேலூயா வாசம் செய்யும் பரிசுத்தரே இஸ்ரவேலின் துதிகளுக்கு அல்லேலூயா வாசம் செய்யும் பரிசுத்தரே ஆராதனை செய்திடும் காட்சியை கண்டு ஆராதனை செய்திடும் காட்சியை கண்டு மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் ஆகிறங்கனே ஐயா மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் ஆகிறங்கனே அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் ஆமென் அல்லேலூயா 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 எல்லாரும் சொல்லுவோமா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா Praise the Lord. Hallelujah. 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 கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோதரம் 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 சோதரம். Hallelujah. 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 ஆமென் 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 ஆமென். சோதரம் 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 சோதரம். Hallelujah. 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 சோதரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா வீலா ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் தகப்பனே, எங்களை அதிகமாக நேசித்து நடத்துங்கள் அன்பின் பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே, இந்த இரவு எல்லாம் எங்களை கிருபையாய் பாதுகாத்து ஆண்டவரே, கடந்த நாட்களிலும் 29 மணி நேரம் ஜபத்தில் எல்லாரையும் ஆண்டவரே ஜெபிக்க செய்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் 12 மணி வரையிலும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து ஆண்டவரே ஆண்டவரே வீடு திரும்பின எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நீ நடத்தினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த காலை அதிகாலை நேரத்திலும் உடைய சமூகத்திலே உம்மை தேடுவதற்கான ஒரு ஸ்லாக்கியத்தையும் ஒரு பாக்கியத்தையும் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில நீர் ஏற்படுத்தி தந்திரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த பகல் முழுவதும் கர்த்தருடைய கிருபை எங்களை தாங்கட்டும் ஆண்டவரே. இந்த இயற்கை ஆண்டவரே சீற்றத்தினால எங்கேயும் எந்த சேதமும் ஏற்படாதபடி கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், இந்த வருடத்தின் கடைசி மாதத்துல முதலாம் ஆண்டவரே வாரத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. இந்த நாளில் ஆங்காங்கே சபையிலே திருச்சபையிலே மக்கள் தவறாமல் சபையிலே கலந்து கொள்ள, ஆராதனையிலே கலந்து கொள்ள, திருவிருந்திலே பங்கு பெற கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தருவீராக ஆண்டவரே. இயற்கை சூழலை எங்களுக்கு அனுகூலமாக்கி தாருங்கப்பா ஆண்டவரே, எங்களுக்கு சாதகமாக்கி தாரும் ஆண்டவரே. இந்த பகல் முழுவதும் கர்த்தருடைய சித்தம் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. நம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாய், வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செயல்படுகிறவர்களாய் எல்லாரையும் தகுதிப்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, தேவனுடைய கரங்களை நடத்தி எங்களை ஆளுகை செய்யட்டும் அப்பா. அதி சீக்கிரமாயிருக்கிற எங்கள் எஜமானுடைய வருகைக்கு எப்பொழுதும் நாங்கள் தகுதி உள்ளவர்களாய் கர்த்தர் எங்களை ஆயத்தப்படுத்தும். நீங்க பொறுப்பெடுத்து நடத்துங்க. எல்லாவற்றையும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நாம் சங்கீதங்களை தியானிக்க இருக்கிறோம். 119ஆம் சங்கீதத்திலே நாம் தொடர்ந்து சில நாட்களாக நாம் தியானித்து வருகிறோம். சங்கீதம் 119 சில காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். கடந்த நாளிலே
119வது சங்கீதத்திலே ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிற வசனங்கள் 65 முதல் 73 வரை. 65ஆம் வசனம் முதல் 72 வசனங்கள் வரை இந்த நாளில் தியானிக்க போகிறோம். இந்த வசனத்தின் தலைப்பு வசனத்தை போதிக்கிறது உபத்திரவம். பாருங்கள், வசனத்தை போதிக்கிறது உபத்திரவம் என்கிற தலைப்பிலே இந்த 8 வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். பிரைஸ் காட், ஸ்தோத்திரம். என்ன சொல்லுகிறது? இந்த வசனங்களை இப்பொழுது நாம் ஆரம்பத்திலிருந்து 8 வசனங்களையும் நம்ம அப்படியே வாசிக்கலாமா? வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். பிரைஸ் காட், ஸ்தோத்திரம். 119ஆம் சங்கீதம் 65 முதல் 72ஆம் வசனம் வரை சேர்ந்து எல்லாரும் வாசிக்கலாம். கர்த்தாவே, உமது வசனத்தின்படி அடியேனை நன்றாய் நடத்தினீர். உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும். உம்முடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாயிருக்கிறேன். நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறீர். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை பிணைக்கிறார்கள். நானோ முழு இதயத்தோடு உம்முடைய கட்டளைகளை கைக்கொள்ளுவேன். அவர்கள் இருதயம் நினைந்துள்ளி கொழுத்திருக்கிறது. நானோ உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்பதே. அல்லேலூயா. ஆகவே இந்த வசனத்திலே முதலாவது 65ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது வாசிங்கள். கர்த்தாவே, உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர் என்று சங்கீதக்காரன் எஸ்ரா சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். கர்த்தாவே, உமது வசனத்தின்படி நன்றாய் என்னை நடத்தினீர் என்று, அடியேனை நன்றாய் நடத்தினீர் என்று. அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைய காலகட்டத்தில் இப்படி ஒரு வார்த்தை நம்ம கேள்விப்படுகிறோம் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த காலத்தில் எஸ்ரா அப்படி வாழ்ந்து முடித்து விட்டார். ஆனால் நம்ம காலங்களில் இப்போ இந்த வார்த்தையை பயன்படுத்தி கர்த்தர் சமூகத்தில் சொல்ல வேண்டுமானால் அது எவ்வளோ பெரிய கடினமான வார்த்தையாக இருக்கணும் தெரியல. நல்லா யோசிச்சு பாருங்க. உடைய வசனத்தின்படி என்னை நன்றாய் நடத்தினீர் என்று சொல்லுகிறார். ஆக இந்த வசனங்கள் அவ்விதமாக நமக்கு சொல்லுகிறது. வசனத்தின்படி கர்த்தர் நம்ம நன்னாய் நடத்தினார் என்று எத்தனை பேரால இந்த கால வேளையிலே அப்படி சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம இந்த உலக வாழ்க்கையிலே வசனத்தின்படி தான் எல்லாவற்றையும் நாம் செய்து வருகிறோமா என்று கொஞ்சம் யோசித்து பார்த்தால் எப்படி இருக்கும்? வசனத்தின்படி தான் இன்னைக்கு நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? வசனத்தின்படி தான் நாம் தேவனை ஆராதிக்கிறோமா? வசனத்தின்படி தான் நம்முடைய குடும்ப வாழ்க்கை நம்ம ஈடுபட்டிருக்கிறோமா? வசனத்தின்படி தான் நம்முடைய உலக பழக்கத்தின்படி நம்ம வேலை காரியங்கள், உலக காரியங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறதா? நல்லா யோசித்து பாருங்கள். வசனத்தின்படி இப்போ என்னென்ன விஷயங்களை நம்ம கை கொண்டு வருகிறோம் யோசித்து பார்த்தீங்களா? கர்த்தருடைய பிள்ளைங்க அவங்கவுங்க மார்க்கம் அவங்கவுங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால் அவங்கவுங்க அந்தந்த விஷயத்தில் முக்கியமாய் கருதப்படுவார்கள், அவங்கவுங்க முக்கியமாக இருப்பார்கள். அதுபோல் இன்றைக்கும் அருமையான தெய்வ பிள்ளையே, இங்கே எஸ்ரா சொல்லும்போது அவர் சொல்கிறார், வசனத்தின்படி என்னை நன்றாய் நடத்தினீர் என்று. ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு நன்றாய் நடத்தக்கூடியவர் எப்படி? வசனத்தின்படி, அவருடைய வார்த்தையின்படி நன்றாய் நடத்தக்கூடிய ஒரு மகிமையுள்ள, ஒரு வல்லமையுள்ள தேவன் இன்னைக்கு நம் மத்தியிலே இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு அவர் அப்படி நடத்துகிறார் என்று இன்னைக்கு எத்தனை பேரால நம்மால சொல்ல முடியும்? நல்ல யோசிச்சு பாருங்க. எத்தனை பேரால நம்மால சொல்ல முடியும்? வசனத்தின்படி என்னை நன்றாய் நடத்தினீர் என்று. ஆலையில இன்னைக்கு கர்த்தர் சொல்லுவாரா? கர்த்தருடைய பிள்ளையே யோசிச்சு பாருங்க. சொல்லுவாரா? வசனத்தின்படி என்னை நன்றாய் நடத்தினீர் என்று சொல்லுவாரா? ஆள் இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுமா? நம்முடைய குடும்பம் சொல்ல முடியுமா? நம்முடைய பிள்ளைகள் சொல்ல முடியுமா? நம்முடைய சபை சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருக்காக வாழ்றேன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி இப்படி எல்லாரும் சொல்லணும். என்ன? ஆண்டவருடைய வார்த்தையின்படி நன்றாய் நடத்தினா, ஆண்டவருடைய வசனத்தின்படி என்னை நன்றாய் நடத்தினா, என் குடும்பத்தை நடத்தினார், இப்படி சொல்லணும். கர்த்தர் நடத்தினார் என்று சொல்லுகிறோம். ஆனால் வசனத்தின்படி நடத்தினாரா? வேத வார்த்தையின்படி நடத்தினாரா?
ஹalleluya. கொஞ்சம் அப்படி யோசித்து பாருங்க எப்படி நடத்தப்பட்டிருக்கிறோன்னு. அவர் வசனத்தின்படி எந்த ஒரு விஷயத்தையும், சில பேர் சொல்லுவாங்க இவன் என்ன செஞ்சாலும் வசனத்தின்படி தான் செய்யறான், இவன் என்ன பண்ணாலும் வசனத்தின்படி தான் போடுறான். ஹalleluya. பாத்தீங்களா, ஜெபித்தாலும் கூட்டம் நடத்தினாலும் என்ன காரியங்களை கை கொண்டாலும் எல்லாம் வசனத்துக்கு ஒரு ஆதாரம் இருக்கிறது என்று சொல்லணும். எத்தனை பேருடைய வாழ்க்கையில வசனத்தின்படி தான் இந்த உலகத்துல நீங்களும் நானும் வாழ்கிறோம் என்கிறதை மற்ற மனிதர்கள் சொல்ல முடியுமா? கர்த்தருடைய பிள்ளையே யோசித்து பாருங்க. வசனத்தின்படி தான் இவங்கெல்லாம் வாழ்றவங்கன்னு சொல்ல முடியுமா? ஹalleluya. இந்த கால வேளையில இப்படி ஒரு சர்டிபிகேட்டை எஸ்ரா வாங்கி இருக்கிறார். ஹalleluya. இந்த வேதாமம் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. நீங்களும் நானும் எல்லாம் நன்றாக சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி என்னை நன்றாய் நடத்தினீர் என்று. அவருக்கு மாத்திரம் இல்லை, நமக்கும் அந்த கிருபையை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆனா அதை பயன்படுத்துகிறோமா இல்லையா என்பதுதான் நமக்கு முக்கியம். கர்த்தருடைய பிள்ளையே பாருங்கள், அதை நம்ம பயன்படுத்துகிறோமா? ஸ்தோத்திரம். ஆகவே நல்ல கவனிங்கள். அடுத்த வசனம் பாருங்க, 66வது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள், படிங்கள். உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும். உம்முடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாய் இருக்கிறேன். அங்கே வசனத்தின்படி நன்றாய் நடத்தினீர் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை நம்ம கவனிக்கும் போது, அந்த வசனத்தின்படி எப்படி அவர் நம்ம நன்றாய் நடத்தினார் என்றால், கீழே சொல்லுகிறார் பாருங்க, உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும். வசனம் அதை தானங்க நமக்கு போதிக்குது. யோசிச்சு பாருங்க, நம்ம வசனம் நம்ம அதை தானே போதிக்குது. அதனால ஸ்தோத்திர, வசனம் போதிக்கிறது நமக்கு அதுதான். உத்தம நிதானிப்பு அறிவை நமக்கு போதிக்கிறது. ஸ்தோத்திரம். எனக்கு போதித்தருளும், உம்முடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாக இருக்கிறேன். உம்முடைய கற்பனைகளின் பேரில் நான் விசுவாசமா இருக்கிறேன். எங்க போய் எங்க வந்தாலும் இந்த எஸ்ராவை எடுத்துக்கிட்டோம்னா 119ஆம் சங்கீதத்துல கற்பனையில கொண்டு போய் கைய வச்சிருந்தார். ஸ்தோத்திரம். கற்பனை கற்பனை கற்பனை. உண்மைதான் கர்த்தருடைய பிள்ளையே. ஆண்டவரே சொல்லும் போது இயேசுவே சொல்றாரு பாத்தீங்களா, நான் என் கற்பனையை கை கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார். யோசிச்சு பாருங்க, என் பிதாவின் கற்பனைகளை நான் கை கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, கற்பனை இல்லாம இன்னைக்கு நம்ம வாழ்றது நல்லதே கிடையாது. தேவனுடைய சமூகத்துல கற்பனை நமக்குரியதுதான். கற்பனைகளை நீங்கள் நானும் தான் நிறைவேற்றணும். அது இன்னைக்கு நம்ம பழைய ஏற்பாட்டில் சொல்லி இருக்குது இல்லை என்று சொல்லி ரொம்ப ஒரு அலட்சிய போக்கு அநேகருடைய வாழ்க்கையில ரொம்ப அலட்சியப்படுத்துகிறோம். அந்த கற்பனையை அது யாருக்கோ கொடுத்த மாதிரியும், என்னமோ இவங்க வீட்டு வேலைக்காரங்களுக்கு கொடுத்த மாதிரியும், இவங்கெல்லாம் பெருசா கற்பனை இல்லாம வாழ போற மாதிரியும், கற்பனை இல்லாத இடத்துல போய் குடியிருக்க போற மாதிரியும் இன்னைக்கு அநேகர் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, கற்பனை இல்லாம இயேசுதான் கற்பனை. சோதரம். அவரே அந்த கற்பனையை கை கொண்டு வந்ததுனால அந்த கற்பனை இல்லாம நம்ம எங்கேயும் போய் என்ன செய்ய முடியாது, சந்தோஷமா இருக்கலாம் நினைக்க முடியாதுங்க. கற்பனை இல்லாம நீ பரலோகத்துக்குள்ளே நீ போக முடியாது. ஸ்தோத்திரம். ஒண்ணு இல்லை, நீ மிஸ் ஆனாலும் அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 10 கற்பனை தானே, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 10 கற்பனை. ஆனா ஆண்டவர் மோசையை கொண்டு கொடுத்தது மொத்தம் 613 கற்பனை இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்தோத்திரம். யோசிச்சு பாத்தீங்களா, 613 கற்பனை இருக்கு. இன்னைக்கும் சில பிரசங்கியார்கள் 613ஐயும் நான் மனப்பாடமா சொல்லுவேன்னு வேற சொல்றாங்க. ஸ்தோத்திரம். யோசிச்சு பாருங்க, அப்படியெல்லாம் இருக்கு. 613 கற்பனைனா அதுல 365 கற்பனை. என்ன செய்யக்கூடாது, அதை செய்யாத இதை செய்யாத என்று சொல்லி ஒரு 365 கற்பனை. ஒவ்வொரு நாளைக்கும் நீ இந்த செய்யாத என்று சொல்லுகிற மாதிரி சில கற்பனை இருக்கிறது. நம்ம செய்ய வேண்டும் என்று 248 கற்பனை இருக்கிறது. பார்த்துங்க. அதனால இந்த கற்பனை எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இந்த கற்பனை எல்லாம் யூதர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது, நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சில பேர் ஒதுக்கி வைக்கிறீங்கல்ல. ஆமா, ஆண்டவர் உங்களையும் ஒதுக்கி வச்சிருவாரு. வரலோக ராஜ்யத்திலிருந்து இன்னைக்கு நீங்களும் நானும் ஒதுக்கி வச்சிருவாரு. சோத்திர. ஒரு வாலிபன் வரான், கேட்கறான், நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கறான். அப்ப ஆண்டவர் இயேசு அவனுக்கு உடனே என்னங்க சொன்னாரு சொல்லுங்க, என்ன சொன்னாரு? நீ மனம் திரும்பு, அப்புறம் பாவத்தெல்லாம் விட்டுரு, அப்படியா சொன்னாரு? என்ன சொன்னாரு சொல்லுங்க, என்ன சொன்னாரு? வாலிபன்ட்ட பார்த்து என்ன சொன்னாருங்க? கற்பனைகளை கை கொள்ளணும்னு சொன்னார். அதெல்லாம் சிறு வயசு முதல் நான் கை கொண்டு வருகிறேன்னு சொல்லிட்டான். பார்த்தீங்களா, சிறு வயது முதல் நான் கை கொண்டு வரேன்ட்டான். ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம். கற்பனையே அவன் சிறு வயது முதல் கை கொண்டு வரானா. எப்படி சொல்றான் பாருங்க ஆண்டவர்கிட்ட.
இயேசுட்டே சொல்றான். அவர் சொன்னதே அதான். இல்லை நீ கற்பனை கை கொள்றான்னா அவன் சொல்றான், இல்லை நான் சிறு வயது முதல் அதெல்லாம் நான் கை கொண்டு தான் வரேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா. அப்ப நீ ரொம்ப பெரிய ஆளா நீதிமானா இருக்கணும்னா நீ என்ன பண்ணு பார்த்தீங்களா? நீ பெரிய ஆளா நீதிமானா இருக்கணும்னா நீ என்ன பண்ணு, உனக்கு உள்ளதெல்லாம் வித்து நீ தருத்தருக்கு விடுறான்னு சொல்றார். யோசிச்சு பார்த்தீங்களா? சோத்திரம். கற்பனையை சிறு வயது முதல் கை கொண்டான்னு சொல்றான். சோத்திரம். நல்லா கவனிக்கணும். அப்ப கற்பனை என்று சொல்லுகிறது இயேசுவே அவன்கிட்ட சொல்றாரு கற்பனையை கை கொள்ள. நல்லா கவனிக்கணும். கற்பனை இன்னைக்கு நம்ம கை கொள்வதற்கு இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் வாசலெல்லாம் திறந்து கொடுத்துருக்கிறாரு. அதனால இயேசுவே சொல்றாரு. ஏன்னா அவரே அந்த கற்பனையை கை கொண்டேன்னு சொல்றாரு. பார்த்தீங்களா? அவரே என்ன செய்யறாரு, கற்பனையை நான் என்ன பண்ணேன், கை கொண்டேன் என்னெல்லாம் சொல்றார். சரி, இப்ப 67ஆம் வசனம் படிக்கலாம். நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். பார்த்தீங்களா? அல்லேலூயா. சில பேருக்கு உபத்திரவம்லாம் வரும்போது அவங்கெல்லாம் வழி தப்பி அது உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தவங்களா இருக்கிறாங்களா? அது அப்புறம் கொஞ்சம் எல்லாம் சரியா போச்சா? எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். ஆமா, இப்ப உபத்திரவப்பட்டுட்டேன். அதனால இப்பொழுது உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். என்னங்க சொல்றேன்? வார்த்தையை காத்து நடக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதை யோசிச்சு பாருங்க. பார்த்தீங்க? ஹல்லேலூயா. ஆமா, நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம். நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், ஆனா இப்ப உபத்திரவம் பட்டுட்டேன். அதனால இனிமே நான் வழி தப்பி நடக்க மாட்டேன். வழி தப்பி நடக்க மாட்டேன். என்ன செய்வேன்? உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆம் கர்த்தருடைய பிள்ளை, உம்முடைய வார்த்தையை நான் காத்து நடக்கிறேன்னு சொல்லுகிறேன். 68வது வசனம். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். பார்த்தீங்களா? அவர் ரொம்ப நல்லவரா இருக்கிறார். பார்த்தீங்களா? நல்ல அருமையான கர்த்தரை நமக்கு ஆண்டவர் இன்னைக்கு தெய்வமாக கொண்ட ஜனமா நம்ம மாத்திட்டார். நல்ல தெய்வம். நம்ம சொல்லுகிறதெல்லாம் கேட்கிற தெய்வம். நம்ம கூப்பிடுகிற பொழுதெல்லாம் நம்மை ஏன்னு கேட்கிற தெய்வம். நம்மை ஒருபோதும் கைவிடாத தெய்வம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தை இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், துணையா கொண்டிருக்கிறோம். அதனால தேவனுடைய பிள்ளைகள் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, தேவரின் நல்லவர் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறேன். நல்லா கவனிக்கணும். தெய்வத்துக்கு, நம்ம ஆண்டவருக்கு ஒரே ஒரு காரியம், அவர் எப்போது நல்லவராக நமக்கு முன்னாடி நிற்கிறார். அதுக்குதான் எப்போதும் நன்மை செய்கிறவரா இருக்கிறார். சொல்லுங்க, எப்போதும் நன்மை செய்கிறவரா இருக்கிறார். அதுல 69வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 69. அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை பிணைக்கிறார்கள், நானோ முழு இருதயத்தோடு உம்முடைய கட்டளைகளை கை கொள்ளுவேன். பாத்தீங்களா? இன்னைக்கு நமக்கு எந்த எதிர்ப்பும் இல்லாத ஒரு இடத்துல நம்ம இருக்கணும்லாம் ஆசைப்படக்கூடாது. எதிர்ப்புகள் இருக்கிற இடத்துல தான் நீ வளரணும். அப்பதான் நீ யாருன்னு தெரியும். சோத்திரம். பாத்தீங்களா? இங்க என்ன சொல்றாரு? எதிர்ப்புகள் இருக்கிறது. என்ன சொல்றாங்களா? அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் என்ன செய்யறாங்க? நீங்க படிக்க வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை, நல்லா கவனிங்க, பிணைக்கிறார்கள். சொல்லுங்க, என்ன செய்யறாங்க? பொய்களை பிணைக்கிறார்கள். அல்லேலூயா. பொய்களை பிணைக்கிறாங்க. அதனால இன்னைக்கு அப்படிப்பட்ட இடத்துலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் குடியிருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். எனக்கு எந்த போராட்டமும் வேண்டாம், எனக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம், நான் பிரச்சனை இல்லாத இடத்துல இருக்கணும். சில பேருடைய எண்ணம்லாம் இப்போ அப்படித்தானே இருக்கு. யாரும் என்ன ஒன்றும் சொல்லக்கூடாது, என்ன பேசிடக்கூடாது, என்ன தொட்டக்கூடாது இதுதான் சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படின்னா நீங்கள் பரலோகத்துக்கு தான் போகணும். அங்கே எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நரகத்துக்கு போக முடியாது. நரகத்துக்கு போனாலும் அக்கினி நம்ம பச்சிட்டே இருக்கும்ல. அதனால பரலோகத்துக்கு போனால் எந்த பிரச்சனையும் இருக்கா, டிஸ்டர்பன்ஸ் இருக்கா. அப்போ என்ன செய்யணும்? பூமியில கர்த்தருக்கா பரிசுத்தமா உண்மையா நேர்மையா வாழ்ந்து காட்டணும். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல இந்த மாதிரி பிரச்சனை உள்ள இடங்கள்ல நம்ம இருந்துதான் ஆண்டவருடைய ராஜ்யத்தை அடையணும். ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம என்ன செய்யணும்? உபத்திரவத்தோடு தான் நம்ம போய் ஆகணும். ஆமாம், உபத்திரவப்படுவதற்கு முன்னு என்ன பண்ண, வழி தப்பி நடந்தானா? உபத்திரவப்பட்டுட்டேன்ல. இப்போ
உபத்திரவப்பட்டுட்டேன்ல, என்ன உபத்திரவம்? இதான் அந்த அகங்காரிகள் உனக்கு விரோதமாக எழும்புவாங்க, பேசுவாங்க, அதை சொல்லுவாங்க, இதை சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு உபத்திரவம் தானே. என்னை யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. நீ பரலோகத்தில் அங்கேயே இருக்க வேண்டியதான். இங்கேயே வந்த ஸ்தோத்திரம். இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தீங்க? இங்கே வந்தால் எல்லாம் பேசதான் செய்வாங்க. குடும்பத்தில் இருந்தால் பேசதான் செய்வாங்க. ஒரு வேலை ஸ்தலத்தில் இருந்தால் பேசதான் செய்வாங்க. 4 பேருக்கு முன்னாடி நீ நல்லா இருக்கிறது பிடிக்காது தான். அப்போ இப்போ 4 பேர் உன்னை பேசதான் செய்வாங்க. நீ சந்தோஷமாக இருக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்காது தான். அதனால் எல்லாரும் பொறாமையாக தான் பார்ப்பாங்க. யோசிச்சு பாருங்க. நீ நல்ல நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா கூட நிறைய பேருக்கு பிடிக்காது தான். அதுக்கு 4 பேர் பேசதான் செய்வாங்க. நீ சந்தோஷமா சிரிச்சு விளையாண்டுட்டு போனீங்கன்னா கூட அது கூட நிறைய பேருக்கு பிடிக்காது தான். உடனே பாரு புது வாழ்வு வந்துருச்சும்பாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு பாருங்க. இந்த அகங்காரிகள் நமக்கு விரோதமா நிறைய பொய்களை பிணைச்சி கண்ணா அப்படின்னான்னு பேசி இப்பெல்லாம் ஒன்றும் சரியே இல்லை. பார்த்துக்க, இப்பெல்லாம் ஒன்றும் சரியே இல்லை. அவன் ரூட்டு வேற மாதிரி போயிட்டு இருக்கு. எப்படி இவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் நம்ம ஏதோ அள்ளி வச்ச மாதிரி எப்படி சொல்றாங்க பாருங்க. ரூட்டு எப்படி போகுது? இப்போ அவன் ரூட்டே சரியில்லை. இப்போ அவன் ரூட்டே சரியில்லை. அவன்லாம் இப்போ வேற மாதிரி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில பேர் இந்த வேற மாதிரினாலே ஒருத்தன் ஞாபகத்துக்கு வந்துடுது. பாவம். ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ உலகத்தையே நாசமாக்கிட்டு போயிட்டான். ஸ்தோத்திரம். இந்த மாதிரி தான் நம்ம என்ன வேண்டியது இருக்கு மிஞ்சி நம்ம எல்லாம் எண்ணக்கூடாது. பார்த்துங்க, பார்த்தீங்களா? என்ன வேண்டியது இருக்கு மிஞ்சி நம்ம எண்ணிடக்கூடாது. ஆமாம், பரிசுத்தவான்களை ரொம்ப அசிங்கப்படுத்தி, பரிசுத்தவான்களை கொச்சப்படுத்தி, பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக எழும்பி ஸ்தோத்திரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது கர்த்தர் தான் சும்மா இருப்பாரா? நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் தான் சும்மா இருப்பாரா? முளைச்சி 3 இலை எழும்புறதுக்குள்ள நம்ம பரிசுத்தவான்களை கடிந்து கொள்வது, பரிசுத்தவான்களுடைய வார்த்தையை கேட்கறது இல்லை, பரிசுத்தவான்களுடைய வார்த்தையெல்லாம் அவமதிக்கிறது, இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடூரமான காரியம் பாருங்க. அவன் தன் வாயின் பலனால் திருப்தி ஆவான்னு வேதம் சொல்லுது இல்லை? இப்போ பார்த்தீங்களா, அவன் வாயின் பலனால் தான் திருப்தி ஆகிறான். நாங்கள் வேற மாதிரி. எந்த மாதிரி? இந்த மாதிரி தான். இப்போ எத்தனை பய போட்டு கிழிக்கிறான். தேவையா இது நமக்கு? ஸ்தோத்திரம். யோசிச்சு பாருங்க, தேவையா? வேற மாதிரி. ஸ்தோத்திரம். வசனத்தின்படி பேசு. வசனத்தில் நாங்கள் வேற மாதிரி நான் சொல்லியிருக்கு. சொல்லுங்க, வசனத்தில் நாங்கெல்லாம் வேற மாதிரி நான் சொல்லியிருக்கு. ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அவர் ஆட்சி அடையாளங்களை சுமந்து திரிகிறோம். இப்படி தாங்க சொல்லியிருக்கு. கண்ணா புண்ணான்னு பேசி வேத வசனத்துக்கு வெளியே போய் கொண்டாடி திண்டாடி இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனையில கொண்டு போய் விட்டுருச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கு மீடியா காரி துப்புற அளவுக்கு வந்துச்சு. மீடியாலாம் கண்ட மீடியாவும் பேசுகிற அளவுக்கு வந்து போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பரிசுத்தவான்களை மதிக்காமல் போகிறது தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம். என்ன ஸ்தோத்திரம். தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தரும் பரலோகத்துக்கு போக மாட்டாங்களா? நீ தான் பரலோகம் போக போறியா? இல்லை, என்னால் யோசிச்சா பாருங்களேன். யோசிச்சு பாருங்க. எவ்வளோ பரிசுத்தவான்கள் இந்த பூமியில் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கிறாங்க. எத்தனை மிஷினரிமார்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க. எவ்வளோ பேர் நிந்திக்கப்பட்டிருக்காங்க, அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குது. எவ்வளோ பேர் பலியாக இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் தன் ஜீவனை பணையம் வச்சிருக்கிறாங்க. என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு. ஒன்றுமே தெரியாதவங்க மாதிரி திடீர்னு நேற்று முளைச்ச காளான் போல எழும்பிக்கிட்டு நாங்கெல்லாம் வேற மாதிரினா என்ன மாதிரி? இந்த மாதிரி தான்ங்கிறத இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனையில கொண்டு போய் விட்டுருச்சு. அல்லேலூயா. வேற மாதிரிலாம் இல்லை, வேத வசனத்தின் மாதிரி தான். நம்ம மாதிரி எல்லாம் வேதம் தான். நம்ம மாதிரி எல்லாம் இயேசு தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா, வேற மாதிரியா. ஸ்தோத்திரம். கொண்டு விட்டுருச்சுல இன்னைக்கு சந்தியில. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை அடங்கி இருக்கணும். ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்தை கைக்குள்ள என்ன செய்யணும்? அடங்கி இருக்கணும். ஸ்தோத்திரம். கேட்காதவங்க இன்னைக்கு மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். அடங்கி இருக்கணும். ஒரு பரிசுத்தவானுக்கு கீழே அடங்கி இருந்தா தானே தெரியும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சார், அடுத்த வசனம் படிங்க. என்ன சொல்றாரு பாருங்க, படிங்க பார்க்கலாம். அடாடா, அடுத்த வசனம் படிங்கன்னா என்ன? அகங்காரிகள் எனக்கு விரோதமாய். அகங்காரி அது இல்ல, அடுத்த வசனம் 70 படிங்க. அவர்கள் இருதயம் நினந்துள்ளி கொளுத்திருக்கிறது. நானோ உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். ஆமா, பாருங்க, நினந்துள்ளி கொளுத்துருச்சு. அவங்க இருதயம் எப்படி இருக்கு? கொளுத்து போயிடுச்சு. அல்லேலூயா. ஆமா, கொளுத்து போய் இருக்கிறது. அதனாலதான் கண்டபடி பேசுறது, அதனாலதான் கண்டபடி நடக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வேத வசனத்தின்படி வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்கிறோம். சொல்றாரு, வேதத்தில் எப்படி இருக்கிறேன்? மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு சொல்றேன். சொல்லுங்க, வேதத்தை நான் அப்படி இருக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கணும். வேதத்தை விட்டுட்டு போய் எங்க இருந்தாலும் நீ மகிழ்ச்சியாலாம் இருக்க முடியாது. ஸ்தோத்திரம். சாத்தான் தான் உன்னை விட மாட்டான்.
வேதத்தை விட்டுட்டு வெளியே போனீங்கன்னா சாத்தான் தானே இருக்கான், அவனுடைய ராஜ்யம் தான் நடந்துட்டு இருக்கு, அவனுடைய வேலை தான் நடந்துட்டு இருக்கு பூமியில. சில காலம் பூமி அவங்க கையில இருக்கு. நீ வேதத்தை விட்டுட்டு வெளியே போனீங்கன்னா அங்க பிசாசு உன்னை விடுவானா? விட மாட்டான்ல. சோத்திரம். சில காலம் யாரு கையில கொடுக்கப்பட்டிருக்கு? பிசாசு கையில கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால அவன் இஷ்டத்துக்கு எடுத்து எல்லாரையும் பயன்படுத்துவான், இஷ்டத்துக்கு எடுத்து பயன்படுத்துவான். ஆமா, உன்னை போல பாடுறவன் இல்லைன்னு தான் சொல்லுவான், உன்னை போல அதை பண்றவன் இல்லைன்னு தான் சொல்லுவான். அப்படிலாம் சொல்லி ஆனா உயர தூக்கி தாளை விட்டுருவான் பாத்துக்குங்க. சோத்திரன். அது சாத்தானுடைய தந்திரம். இன்னைக்கு உயர்த்துறாங்கன்னு சொல்லிட்டு பாரு, யாரும் உயர்த்தலாம் முடியாது. கர்த்தரே உயர்த்தினா நிலைப்ப. ஆமா, உலகம் உயர்த்துச்சுன்னா ஒரு நாள் உன்னை போட்டு உடைச்சிடும். அவ்வளவுதான். இன்னைக்கு அப்படித்தான் நடந்துட்டு இருக்கு எல்லாம். உலகம் தான் இன்னைக்கு உயர்த்துது, அவன் திறமை தான் அவனை உயர்த்துது. ஆனா கர்த்தர் உயர்த்தல. கர்த்தர் உயர்த்தினா நிதானமா உயர்த்துவார். அலையலையா சொல்லுங்களேன். ஒரு மரம் வளருதுன்னா அழகா என்ன செய்யும்? கொடி விட்டு செடி விட்டு அழகா இடம் விட்டு அழகா வளரும். ஆனா சில மரம் வளரும் பாருங்க, அப்பப்ப வெட்டிடணும் பாத்துங்க. அதுக்குதான் பரிசுத்தவான்கள், அதுக்குதான் சபை. அப்பப்ப நம்ம குறைகளை வெட்டுறதுதான் பரிசுத்தவான்கள். ஆனா பரிசுத்தவான்களே வேண்டாம்னா அப்ப கண்ணாமடம் தான் வளருவேன். அப்போ வளர்ச்சி கண்டு எல்லாரும் என்ன செய்வாங்க? இது ஏன் இங்க வந்து இடிக்குது? ஓங்க ஆளுக்கால் வெட்டுவான். பாத்தீங்களா? பரிசுத்தவான் வெட்ட வேண்டாம் வெட்ட வேண்டாம் வெட்ட வேண்டாம்னு சொன்ன, இப்ப உலகத்தை வெட்டுறானே, உலகத்தை வெட்ட ஆரம்பிச்சிட்டான். பாத்தீங்களா? இந்த கிளை ஏன் இங்க வந்திருக்கு? உனக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது, ஓங்கி வெட்டுறான். பாத்தீங்களா? தேவையாது. பரிசுத்தவான்கள்னா ஒன்றும் தெரியாம அழகா என்ன பண்ணிடுவாங்க, எந்த இடத்துல வெட்டணுமோ வெட்டி, எந்த இடத்துல செதுக்கணுமோ செதுக்க, எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ எல்லாம் சரி பண்ணி அழகா வளர விட்டுருவாங்க. இதுதான் பரிசுத்தவான்களுடைய வேலை. ஆமா, இந்த பரிசுத்தவானே வேண்டாம், எனக்கு சபையே வேண்டாம், எனக்கு ஒண்ணு வேண்டாம், இன்னைக்கு சபையே வேண்டாம்னு சொல்ற ஒரு பெரிய கூட்டம் இருக்கு இந்த உலகத்துல. எனக்கு சபையே வேண்டாம், பரிசுத்தவான்கள் வேண்டாம், அவங்க ஆலோசனை வேண்டாம், இப்படி நிராகரிக்கிற கூட்டம் இன்னைக்கு பெரிய கூட்டம் உலகத்துல இருக்கு. ஆமா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, அந்த பரிசுத்தவான்கள் சங்கத்துல எல்லாம் அவங்களுக்கு இடமே கிடையாது. அப்படிப்பட்ட நிலைமையில அநேக வாலிபர்கள் வளர்கிறார்கள், அநேக ஊழியர்களும் அப்படி வளர்கிறார்கள். ஸ்தோத்திரம். செய்யக்கூடாதுங்க. நீங்க பரிசுத்தவான்களை பகைச்சு நீங்க என்ன பண்ணாலும் நீங்க வழங்க முடியாது. அது உண்மை. நீ என்ன வேணாலும் பண்ணுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்தோத்திரம். நீ பரிசுத்தவான்களை இல்லாம நீ ஏதாவது விதைக்கிறன்னா அந்த விதைய மூலம் முளைக்காதுங்க. அல்லேலூயா. ஆமா, வேதவசனம் தெளிவா சொல்லுது, பரிசுத்தவான்கள் ஆண்டவருடைய கையில இருக்கிறாங்களாம். எங்க இருக்காங்க? ஆண்டவருடைய கரங்கள்ல இருக்காங்கன்னு சொல்லியிருக்கு. பரிசுத்தவான்கள் ஆண்டவருடைய கரங்கள்ல இருக்காங்க. நீ பரிசுத்தவான்கள் இல்லாம நீங்க பாட்டுக்கு நான் தனியா போவேன், நான் தனியா ஓடுவேன், நத்திங். வேலையே வாய்ப்பே இல்லை, 100% வாய்ப்பே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவு பெரிய மோசையை வச்சே வனாந்தரத்தெல்லாம் அழிக்க தான் மாட்டாங்க. அவங்க கூட போய் கானானுக்கு போல. பாத்தீங்களா? காரணம் என்ன? மோசே கொடுத்தது கர்த்தர் தான், ஆனா அவங்க ஏத்துக்கலையே. மோசையை யாருமே ஏத்துக்கல பாருங்க. ஏத்துக்கிட்டானா அவன் போறான். ஏத்துக்கிட்டா 2 பேர் தானே. மோசையை உபதேசிச்சு மோசையும் ஏத்துக்கிட்டா 2 பேர் தான். யாரு? யோசுவா, காலேபு. ஆமா, மீதி எல்லாம் நிராகரிச்சுட்டான். மோசையை நிராகரிச்சுட்டான். அதனாலதான் வனாந்தரத்துல அவங்க போய் சேருவதற்கு முன்னு வனாந்தரத்துல 40 வருஷத்துக்குள்ள எல்லாம் சடலமாயிட்டாங்கல்ல, எல்லாம் சடலமாயிட்டாங்க. நீ இந்த பூமியில மாத்திரம் பரிசுத்தவான்களை மறுதளிச்சுட்டு நீ போய் ஆண்டவருடைய பிள்ளையா மாறிடுவியா? ஆண்டவர்கிட்ட போய் முடியுமா? முடியவே முடியாது. வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. மோசையை விட்டுட்டு எல்லாம் பாதியிலேயே அழிஞ்சு போன கூட்டம் தான் நிறைய இருக்கு. அதுபோல பரிசுத்தவான்களை விட்டுட்டு இப்ப பாதியிலேயே அழிஞ்சு போற கூட்டம் தான் இப்ப நிறைய பேசிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் எங்கேயும் போய் சேர முடியாது. வரலன்னா என்னமோ உன் கையில என்னமோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு விட்ட மாதிரில நீ பேசிட்டு இருக்க. ஸ்தோத்திரம். அதெல்லாம் கிடையாதுங்க. பரிசுத்தவான்கள் இல்லாம நம்ம அங்க போக முடியாது, கண்டிப்பா போக முடியாது. ஆமா, ஒருத்தர் கணக்கு கொடுத்தாதான் நம்ம ஆண்டவர் அதை பார்க்க முடியும். கணக்கு கொடுக்கணும். ஒவ்வொருத்தரும் தன்னை குறித்து ஆண்டவருக்கு கணக்கு கொடுத்தாகணும். அதனால தனக்கு ஆண்டவர் என்னெல்லாம் கொடுத்தாரோ அதை ஆண்டவர்கிட்ட அவங்க ஒப்படைச்சாகணும். அதனால அவர் சொன்னார்ல, சத்திரத்தாங்கையில என்ன பண்ணாரு? சத்திரத்தாங்கையில கொண்டு போய் அவனை குத்துகிறா கொலைகிறா இருக்கிறவனை கொடுத்துட்டு என்ன சொல்லிட்டு போனார் பார்த்தீங்களா? டேய், நம்ம நல்லா பராமரிச்சுக்க, எனக்கு ஏன்னா குறைப்பட்டா நான் வரும்போது தருவேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ வரும்போது ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல, எவங்கிட்ட கொடுக்குறாரோ அவங்ககிட்ட தான் கேட்பாரு. இதுல வேற இன்னைக்கு இந்த சபை இல்லை, அந்த சபை மாறுறது, அந்த சபையில இந்த சபை மாறுறது, நீ எங்க போய் வழங்க போற? சோத்துற சபையா ஏறிட்டு இருக்கிய, நீ எங்க போய் வழங்க போற? ஒரு மரத்தை ஒரு இடத்துல நட்டு அது பாட்டுக்கு முளைக்கிறது தான் நல்லா இருக்கும். நீ அந்த மரத்தை பல இடங்கள்ல நீ நட்டு வச்சு பாரு, உன் தரிசனம் உருகுலைஞ்சி உன்னுடைய பரிசுத்தம் போய் நீ எல்லா விதத்திலையும் பாதிக்கப்பட்டு கடைசியில நீ போக வேண்டிய இடத்துக்கு போக மாட்டேன். ஏன்னா ஒரு இடமா
ஒரு தண்ணியா? ஒருத்தனை எருவு போட்டா, கண்டவன் எருவு போட்டா என்ன செய்ய? ஆளுக்கு ஒரு எருவு போடுறான். அந்த மரம் விளங்குமா? கண்ட தண்ணியை எடுத்து ஊத்துறான். ஒரு தண்ணியில வாழ்ந்து பாரு, உன் மரம் செழிப்பா இருக்கும். ஆமா, கண்ட தண்ணியை ஊத்தி பாரு, உன் மரம் வளர்ச்சி போயிடும். தெரியாது, இதெல்லாம் அனுபவத்துல வந்தாதான் புரியும். சோத்திரம், அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள், ஸ்தோத்திரம், நன்றாய் கவனிங்கள். ஸ்தோத்திரம். அவர்கள் இருதயம் நுனிநொல்லி கொளுத்திருக்கிறது, நானும் உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். அடுத்து 71 வசனம் படிக்க பார்க்கலாம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். இதுல என்ன பிரச்சனைன்னா, எனக்கு உபத்திரவமே வேண்டான்றானோ இந்த நாட்கள்ல உள்ள இந்த வாலிப தம்பிமார்கள். ஊழியத்துக்கு புதுசா வரானோ பாத்தீங்களா, இவனெல்லாம் என்ன சொல்றான்னா, எனக்கு உபத்திரவமே வேண்டாம், ஓ எனக்கு எந்த உபத்திரமும் இருக்கக்கூடாது, யாரும் என்ன எதுவும் சொல்லக்கூடாது, என் இஷ்டத்துக்கு நான் போகணும், என் இஷ்டத்துக்கு நான் சுத்தணும், என் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணணும். இவங்களுக்கு என்ன செய்யணுமா? ஊழியக்காரங்க இவங்களுக்கு ஊழியக்காரங்க செருப்பா இருக்கணும். ஆனா இவங்க யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க, யார் சொல் பேச்சும் கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு உள்ள யூத் ஊழியக்காரங்க, இன்னைக்கு சில ஊழியக்காரங்க எழும்புறாங்க இப்படிதான். பாத்துங்க, ஸ்தோத்திரம். நான் என்ன சொல்றேன்னா, நீ கொடி கட்டி பறக்கணும்லாம் நினைக்காத. நீ எப்போதும் கர்த்தருடைய பாதத்துல விழுந்து கிடக்கிறவனா இருந்தா கர்த்தர் உன்னை நிமிர்ந்து நடக்கிறவனா செய்வாரு. ஆனா நீ ஆண்டவர் சமூகத்திலே விழுந்து கிடக்காம, நீ ஆண்டவரையே நோக்கி பார்க்காம, நீ ஆண்டவர் சமூகத்திலே உன்னுடைய காலங்களை செலவிடாம, நீ இந்த உலகத்துல கர்த்தருக்கா நிக்கணும்னு நினைக்கிற பாரு, அது முடியவே முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? உங்களை நான் அல்லேலூயா சொல்லுவோமான்னு சொன்னேன். தூங்கிட்டீங்களோ? சில நேரத்துல நம்ம ஆளுங்க அப்படிதான் தூங்கிடுவாங்க. ஆமா, சொப்பனம் காண்கிறவள் போல இருந்தோம்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதனால இவங்க சொப்பனம் கண்டுகிட்டு இருக்க மாதிரி இருப்பாங்க. அல்லேலூயா. என்ன சொல்றாங்க, என்ன பேசுறாங்கிறது கூட சில பேருக்கு மறந்துடும். அல்லேலூயா. சரி, அப்ப நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்றேன் அப்படின்னு எஸ்ரா சொல்றாரு. அவருக்கு நிறைய உபத்திரவம். ஏற்கனவே அடிமைத்தனமா இருந்து என்ன பண்றாங்க, பாபிலோன்ல அடிமையா இருந்து வெளியே வராங்க. 70 வருஷம் அடிமையா இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வெளில வராங்க. பாத்தீங்களா? வெளியில வந்தும் கூட அவங்க என்ன சமாதானமா இருக்காங்க? பிரச்சனையோடு தான் வாழ்றாங்க, எல்லாம் போராட்டத்தோடு தான் வராங்க. சோத்திரம். பல பிரச்சனைகளை அனுபவிச்சு நான் உபத்திரவப்பட்டது நல்லது, ஆனால் பிரமாணங்களை கற்றுக்கொள்றேன் என்றெல்லாம் சொல்லி திரும்ப உபத்திரவத்தோடு வெளியே வராங்க. வந்த பிறகும் பார்த்தீங்கன்னா உபத்திரவம் தான். அதனால இந்த பூமியில இருக்கிற எல்லா நாட்களும் உபத்திரவம் தான். நமக்கு உபத்திரவமே இல்லாத ஒரு இடம் இருக்கு, அங்க போறதுக்கு இந்த பூமியில உபத்திரவப்பட்டு தான் ஆகணும். அல்லேலூயா. உபத்திரவம் சொன்னது பல வடிவத்துல வரும். குடும்பத்துல வரலாம், சபையில வரலாம், வேலை செய்யற இடத்துல வரலாம், சரீரத்துல வரலாம், வியாதி மூலமா வரலாம், நண்பன் மூலமா வரலாம், ஒரே தட்டில் சாப்பிட்டவனோடு வரலாம், கட்டின பொண்டாட்டியோடு வரலாம், புருஷனோடு வரலாம், பிள்ளைகளோடு வரலாம். எப்படி வேணாலும் உபத்திரம் வரும். உபத்திரவத்துக்கெல்லாம் ஒரு வழி கிடையாது. அதுக்கு ஆண்டவர் சொல்லிட்டார், 7 வழியா வரும்னு சொல்லிட்டார். ஸோ அந்த உபத்திரம் எப்படி வரும் சொல்லுங்க. நான் தமிழ்ல தானே சொல்லிட்டு இருக்கேன். உபத்திரம் எப்படி வரும்? ஐயோ ஆண்டவரே, நான் என்ன சொல்லுவேன்? 7 வழியா வரும்னு இப்பதானங்க சொன்னேன். உபத்திரம் எப்படிங்க வரும்? இந்த படிச்ச புள்ள கூட சொல்ல மாட்டேங்குது பாருங்க. அது என்ன கேட்டுட்டு இருக்குன்னு தெரியல. படிச்சுட்டு தானே, படிச்ச புள்ள தானே, நீ சொல்ல வேண்டியது தானே மைக்கில். அல்லேலூயா. ஒரு வழியாய் வருகிறவன். ஆமா, அப்போ உபத்திரம் 7 ஒரு வழியில நமக்கு பார்த்தோம்னா 7 வழியா நமக்கு உபத்திரம் வருது. ஆனா 7 வழியா அது ஓடி போயிடும். அல்லேலூயா சொல்லுங்களேன். கிறிஸ்துக்குள்ள நம்ம இருக்கணும். சொல்லுங்க, எப்படிக்குள்ள இருக்கணும்? கிறிஸ்துக்குள்ள நம்ம இருக்கணும். ஆமா, 7 விதமான உபத்திரவங்களை இந்த பூமியில 7 வழியா நமக்கு வந்துகிட்டு தான் இருக்கும். ஒரு வழியாய் சோத்திரம் வருகிறது உபத்திரம் இல்லை, பல இடங்கள்ல இருந்து நமக்கு உபத்திரம் வரும். எல்லாத்தையும் சகிக்கணும். அதான் 7 வழியா ஓடி போகுது. அல்லேலூயா சொல்லுங்களேன். 7 வழியா ஓடி போகுது. அவங்க 7 வழியா உள்ள எப்படி வருதுன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் ஒரு வழியா வரதெல்லாம் 7 வழியா வெளியே போவோம். 7 வழியா வெளியே போயிடும். சோத்திரம். அதனால உன்னுடைய உபத்திரவத்தை பார்த்து ஆண்டவர் நம்ம நடத்துறது இல்லை. நம்ம உபத்திரவப்பட்டதெல்லாம் ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் நிச்சயமா ஒரு நாள் நல்ல பலனை தருவார். சீக்கிரத்துல உன்னுடைய உபத்திரம் எல்லாம் மாறிடும். சீக்கிரத்துல உன்னுடைய துக்கம் மாறிடும். ஆனா கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். உபத்திரவம் படும்போது கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்.
உன் உபத்திரவத்தில் யாரையும் இழுத்து விடக்கூடாது. நல்லா தெரிஞ்சுங்க, உபத்திரவத்தில் யாரையும் நாசமாக்க கூடாது. உபத்திரவத்தில் சோத்திரம் பாருங்க. யோசேப்புக்கு ஒரு உபத்திரவம் நேரிட்டுச்சான். என்ன உபத்திரவம் சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்புக்கு ஒரு உபத்திரம் என்னன்னா, பொண்ணு பார்க்க போயாச்சு, ஆனால் பொண்டாட்டி முழுவாம இருக்கா. என்ன செய்யறது? அது பெரிய ஒரு சிக்கல்ல. எனக்கு ஏன் ஆண்டவரே இப்படிலாம் நடக்குது அப்படின்னு கேட்டு என்ன பண்ணாரா? ஒன்றும் இல்லை, அவர் பாட்டுக்கு மனசில் வச்சுட்டு இருந்தாரு. ரகசியமாக தள்ளிவிட மனசாக இருந்தார், முடிச்சாரு. ரகசியமாக தள்ளி விடுற மாதிரி நினச்சிட்டு வந்துட்டார். ஆனால் ஆண்டவர் சொப்பனத்திலே யோசேப்போடு பேச ஆரம்பிச்சிட்டார். பார்த்தீங்களா? சொப்பனத்தோடு பேச ஆரம்பிச்சார். நல்லா கவனிக்கணும். அவன் ரகசியமாக தள்ளிவிட மனசாக இருந்ததுனால ஆண்டவர் ரகசியமாக அவன் சொப்பனத்தில் போய் பேசுகிறாரு. அதே விபரீதமா அவன் எடுத்திருந்தான அந்த முடிவை, ஆண்டவரும் விபரீதமா அவனோடு பேசியிருப்பார். புரியல? இன்னைக்கு நாம சில முடிவுகளை விபரீதமா எடுக்கும்போது ஆண்டவர் விபரீதமா நமக்கு சில பிரச்சனைகளை கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆமா, நல்லா கவனிக்கணும். நம்ம எந்த விஷயத்தை எப்படி கையாளுறோமோ அப்படிதான் நமக்கு நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, யோசேப்பு தான் நீதிமான். அவன் நீதிமானா இருந்ததுனால அவனுடைய அந்த பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்றாரு பாருங்க. அழகா ஃபேஸ் பண்ணார். அல்லேலூயா. அடுத்த கடைசி வசனம் படிங்க பார்க்கலாம். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். அவர் இந்த வசனத்தை முடிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, எல்லாம் ரைட்டு தான் ஆண்டவரே, ஆனா உங்க வேதம் தான் எனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். வேதம் தான் நல்லது. இந்த உலகத்துல நல்லது என்ன ஒண்ணு கண்டா அது வேதம் தான், பைபிள் தான், தேவ வசனம் தான், கர்த்தர் பேசுகிற வார்த்தை தான். அது நமக்கு நலமாய் தோன்றுகிறது. ஆகவே ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் கடந்த நாள்லேயே நம்ம சிறப்பாக நடத்தினார். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. நாங்கள் 29 மணி நேரம் ஜெபத்தை முடித்தோம். 24 மணி நேரம்னு வச்சுட்டு அப்படியே நாங்கள் அடுத்த நாள் உபவாச ஜெபத்தையும் சேர்த்து அப்படியே ஜாமக்கார ஜெபத்தையும் சேர்த்து 29 மணி நேரம் கண்ணை தூங்க விடாமல் அப்படியே தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவனை ஆராதிக்க கிருபை கொடுத்தா. இது போய் உபத்திரம் சொல்ல முடியுமா? உபத்திரம் இல்லை. எனக்கு நான் மக்கள்கிட்ட சொன்னேன். என்ன சொன்னேன் தெரியுமா? எனக்கு இப்படியே இருந்தால் நல்லா இருக்கும் போல இருக்கு. அப்படியே நம்ம தேவ சமூகத்தில் அப்படியே இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படியே இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். 29 மணி நேரம் போனதே தெரியல. திடீர்னு பார்த்தா போயிடுச்சு. நேற்று 12 மணிக்கு முடிச்சுட்டு போய் நாங்கள் ரெஸ்ட் எடுத்து தூங்கி இளைப்பாறிட்டு இப்போ திரும்பவும் அழகாக வந்து சேர்ந்துட்டோம். பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. மக்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தாங்க. ஒரு 14 பேர் 29 மணி நேரம் எங்கள் கூடயே இருந்தாங்க. ஸ்தோத்திரம். மீதியெல்லாம் வந்துட்டு போனாங்க. இருந்தாலும் எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. 65-70 பேர் இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் எங்களை சிறப்பாக நடத்தினார். ஆண்டவர் சிறப்பாக நடத்தினார். அற்புதமாய் கர்த்தர் நடத்தினார். தேவ பிரசன்னத்துக்குள் எங்களை வைத்திருந்தார். 29 மணி நேரம் தேவ சமூகத்திலே நாங்கள் மறைஞ்சிருக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்களோடு கூட இருந்து ஆண்டவர் எங்களோடு பேச நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய அன்பு கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இது கர்த்தருடைய ஆண்டவரே சமூகத்திலே கர்த்தருடைய நாளாக இருப்பதினால், வாரத்தின் முதலாம் வாரமாக இருப்பதினால் ஆங்காங்கே திருவிருந்து ஆராதனை பந்தியெல்லாம் இருக்கிறது. பிரயாணங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் கைக்குடி வர செய்யும். எங்களுக்கு விசேஷ பாதுகாவலை தாரும். கனமகிமை துதி ஸ்தோத்திரம் எல்லாம் உங்களுக்கே தருகிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் இன்று மாலை 7 மணிக்கு சந்திப்போம். காட் பிளஸ் யூ.